ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எந்த வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டி டிமார்ட் ஷாப்பிங் தான். கோயம்புத்தூருக்கு போயிருந்தோமா, அப்போ கொஞ்சம் டிமார்ட் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் என்னென்னலாம் அட்ராசிட்டிஸ் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அம்மாவுக்கு என்னென்னலாம் தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸு எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். கோயம்புத்தூரில் ஒன் டே இன் கோயம்புத்தூர்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆயுத பூஜை டைமில் தான் நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ அப்பாவுக்கு வந்துட்டு இந்த டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 299. ரொம்பவுமே சாஃப்டாக இருந்துச்சு, போகிறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன ஒரு மைனஸ்னால், அப்பாவுக்கு பேக்கெட் இருந்திருந்தால் இன்னுமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். பேக்கெட் இல்லாதது தான் குட்டி மைனஸாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தார். இந்த ஒரு டிஷர்ட் வந்துட்டு 149 ருபீஸ் தான். நைட் வியராக வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்துட்டு டாப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 349 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் போட்டால் நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. வெளியவும் போட்டு போய்க்கலாம். அது வந்துட்டு வீ நெக்கு. இது ஷ்ரக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷர்ட்டாகவும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி தான், வேறு கலரில் வந்துட்டு எடுத்திருக்கேன். இன்னொரு டிஷர்ட்டு 149 ருபீஸ் தான். சரி, பேண்ட்டுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் எடுத்திருந்தோம். 199 ப்ரைஸு. அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இந்த பேண்ட் வந்துட்டு ஒர்த்து தான். நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. கீழே வந்துட்டு டைட் ஃபிட் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க, எலாஸ்டிக் டைப்பில். அது போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு நைட் வியர்னால் அப்படி தானே இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு மேட்டு வேணுமா இருந்தது. அப்போ பின்னாடி நல்லா சொரன்னு இருந்தால் தான் கீழே நல்லா க்ரிப்பாக நிற்கும்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி வந்துட்டு 2 மேட் எடுத்திருந்த ஃப்ளோர் மேட்டு. அது வந்துட்டு 99 ருபீஸ் தான் சின்னது. பெருசு வந்துட்டு என்னென்னா 249 ருபீஸு. கொஞ்சம் சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்கிறதுனால அந்த ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவுமே வந்துட்டு ஒர்த்து த மணி தான். கீழே நல்லாவே க்ரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம முன்னாடி வெல்கம்க்கும் சரி, அந்த பாத்ரூம்க்கு நம்ம போடுறதும் சரி, நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நல்லாவே இருக்கும். இல்லாட்டி வலிக்கி விட்டு விழுந்துடும் இல்லையா டைல்ஸுக்கு, அதுக்கும். அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் ஷாப்பிங் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் பின்னாடி இதெல்லாமே வந்துட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்போது வந்துட்டு எடுத்த விலாக் தான் இது. ஃபுல்லாக சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் சூப்பராக இருக்குது. பப்பாளி கீழே விழுந்துருண்டா, அப்புறம் தெரிச்சிரும். அது காயா இருக்கே. இல்ல அது கரெக்டா இராது, அது கரெக்டா இராது. எது காய் எது இல்ல, அது கறிக்கு 2 காய் தெரிச்சிருச்சு. இல்ல கை எங்க காட்டுங்க. தாரமா இது காய். அப்படிதான். पूरी ओवागा बंद की तुमते ஈவினிங் டைம்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த சைடு எல்லாமே வந்துட்டு மயில் வரும். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் கிளம்புறதுக்குள்ளே மயில் வந்தால் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அந்த இடத்துக்கு ஈவினிங் டைம் எப்போவுமே மயில் வரும். சரி, சும்மா கடைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு மயில் தொகை இல்லாமல் இருந்தது. அப்புறம் வந்துட்டு சவுண்டு ரொம்ப ஹெவியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய மயில் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு டிவிஎஸ் 50ல் தான் போயிருந்தோம். அந்த சவுண்டுக்கு என்ன ஆகிடுச்சு, இங்கேருந்து பக்கத்தில் இருந்தது குடுன்னு உள்ளே ஓடிடுச்சு. தோகை வச்சது இருந்துச்சு. அங்கே 2 மயில் இருக்குது, அங்கே மரத்து மேலே ஒரு மயில் இருக்குது. எல்லாமே பச்சை பச்சையாக இருக்கிறனால ஒன்றுமே வந்துட்டு அடையாளமே கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே ஈவினிங் டைம் ஆக வந்துட்டு அப்படின்னு நாங்கள் நடந்து வரும்போது எங்கள் கூடயே சேர்ந்து மயிலும் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இவனுக்கு பயந்துட்டு தான் நானே இருக்கேன். இவனை பிடிச்சி வைங்க. உள்ள விதையே இல்ல, ஹைபிரிட் தான் அது. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி பிடிக்கணும். இதுவா கல்லுதாவா இதுவா வா இது வாசி இதுவா வா கூட. ஸ்நாக்ஸுக்கு இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 90s கிட்ஸ் வந்துட்டு 2K கிட்ஸ்க்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க.
சூப்பர். இவங்கலாம் 90s கிட்டா 80s 80 70 சூப்பர் பாப்பா. அப்படி ரெண்டு கிலோ எடு பாப்பா. இந்த பப்பாளி வந்துட்டு நம்ம இப்போ மரத்துலேருந்து பறிச்சோம்ல அந்த பப்பாளி தான். பார்க்கும்போது காயாக இருந்துச்சு, ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே விதை இருக்கும்னு நினச்சேன் நான், ஆனால் விதை இல்லை, இதுவுமே ஹைப்ரிட் தான். ஏன்னா நம்ம ஹைப்ரிட் விதையை தான் போட்டு அந்த மரத்தையே வளர்த்து வச்சுருப்போம். அப்போ அதுலேருந்து வர்றதும் ஹைப்ரிடாகவே தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் செம்ம ஃபன்னாக சூப்பராக வந்துட்டு அந்த சொட்டாங்களெல்லாம் சின்ன வயசில் விளையாண்டுருப்போம்ல, எங்கள் அம்மா சித்தியெல்லாம் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே சின்ன வயசில் இருக்கும்போது அதுதான் விளையாண்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பாப்பா தம்பிங்களுக்கு அது எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்துட்டு செம்ம ஃபன்னாக போச்சு. எங்கள் பாபா கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அப்பா சித்தப்பா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். சித்தப்பாவும் அப்படியே டியூட்டிக்கு போயிட்டார். இந்த டே இப்படி தான் சூப்பராக ஃபன்னாக ஜாலியாக முடிஞ்சிச்சு.